வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஜாங்கி வில்லேஜ்ல நம்ம குமார் மாமா டீ கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க சாப்பாடு, பிரியாணி, டிஃபனு, டீ, காஃபி, பாதாம் பாலு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடை ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 4 மந்த்து தான் ஆகுது. இங்கே கடையில் என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது, சாப்பாடுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரெகுலராக வருவீங்களா? எப்படின்னா அது இங்கே கடைக்கு ரெகுலராக வரும். ஓகே சவுண்ட் இது வரையும் இப்போ என்ன சாப்பாடுலாம் இங்கே எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டைலில் இருக்கும். என்ன மாதிரி சாப்பாடுலாம் இங்கே கிடைக்கும்? வெஜ்ஜி சாப்பாடு, அப்புறம் பிரியாணி நல்லா இருக்கும். பிரியாணியில் அந்த நீங்கள் பெரும்பாலும் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? வெஜ்ஜி சாப்பாடு நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும். பிரியாணியில் இந்த கலரிங் ஏஜென்ட் இதை ஆட் பண்ண போகிறாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அது ஸ்பெஷலாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சைட் டிஷ்ஷஸ்லாம் நல்லா கிடைக்கும். ஓகே, நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது? செட்டிநாடு மீன் குழம்புண்ணே. ஓகே, மீன் குழம்பு. செட்டிநாடு மீன் குழம்பு. ஆமாம், தலைக்கறியோட போட்டுருக்கோம். தலை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி லெக் பீஸ்லாம் அப்படி இருக்கும். பீஸை பாருங்கள். இது நம்ம செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன். இது நம்ம கோழிக்கால். கோழிக்கால் ஃப்ரை. ஆமாம், பெப்பர் சிக்கனு. பெப்பர் சிக்கனு. சிக்கன் 65. சிக்கன் முட்டை சாம்பா. வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வெஜிடபிள்ஸு. இது மட்டன். மட்டனு. இது மட்டன். ஓகேண்ணா. மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. மசாலா. நம்ம ஊர் ஸ்டைலில் ரசம்ண்ணே. ஓகே, தமிழ் ஸ்டைலில் ரசம். அதாவது இது கேபேஜுடைய சாம்பார்ண்ணே. இது சாம்பார் வித்தியாசமாக இருக்கும். இது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. பிரியாணி. இது நம்ம பிரியாணி. தம் பிரியாணி. தம் பிரியாணி. இது தம் பிரியாணி. ஓகேண்ணா. தம் பிரியாணி காரைக்குடி ஸ்டைலில் தான் பண்ணுறாங்களாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிட்றது. ஆமாம், அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம மக்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாத்தையும். கண்டிப்பாக. தயிர் பச்சடி. முட்டை. இது சிக்கன் 65. இது மீன் மண்டை. எல்லா மண்டை ஸ்பெஷலாக எல்லாம் இருக்குது. இது சிக்கன். இது மசாலா கிரேவி. இது நாட்டு கால், கோழிக்கால். இது கிச்சாப் சிக்கன். அது மட்டன், மசாலா மட்டன். ஓகே, சாப்பிடுங்க. நண்பர்களே, நம்ம இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணியோட அங்கே இருக்க ஐட்டங்களில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். பிரியாணி நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலே பிரியாணி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இங்கே எந்த ஒரு கலரிங் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே தம் பிரியாணியாக பண்ணியிருந்தாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 வழிக்கு கொடுக்குறாங்க, அதுவும் முட்டையோடு சேர்த்து கொடுக்குறாங்க. உண்மையிலே 5 வழிக்கு ரொம்ப ஒர்த்துஃபுல்லான பிரியாணி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே டீ காப்பி எல்லாம் ஒரு வழி தான் தராங்க. நான் பாதாம் பால் வாங்கிக்கிட்டு, பாதாம் பால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டீ காப்பி எல்லாம் அவங்க பசும்பாலில் தான் பண்ணுறாங்க. டைரெக்டாக மலேசியாவில் இறக்குமதி பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கடைக்கு வாங்க, சாப்பிட்டு உங்களுடைய அனுபவத்தை என்னென்னு பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஒர்த்தபுளான இதாக தான் இருக்கும். ப்ரைஸ் வாரியாகவும் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட் வாரியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகேண்ணா, உங்கள் கடை இப்போ தான் வந்திருக்கான். நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகேண்ணா, இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷல்லாம் இருக்குது? எல்லாம் நம்மளுடைய இது செட்டிநாடு சமையல் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகேண்ணா, எல்லாம் செட்டிநாடு நம்ம இந்தியனுடைய ஸ்டைலில் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் செட்டிநாட்டுக்காரங்க தான் சமையல்காரங்க. எல்லாம் சவுத் இந்தியன் சமையல் தான்.
நல்ல ஒரு இது ஓகேண்ணா. போய்கிட்டு இருக்கு சாங்கி வில்லேஜில். ஓகேண்ணா. ஆமாம். நானுமே வந்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையில பிரியாணி தம் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஓகே. ஒரு 5 மணி தான் சொல்லுங்க, 5 வரைக்கும் ஒருத்தான பிரியாணியாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. மற்றபடி உங்களுடைய பாதாம் பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. எல்லாமே நம்மளுடைய இது வந்து சின்ன பால்லாம் இல்லை, எங்களுடைய இது வந்து பசும்பால் மாட்டுப்பால் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு தான் எங்களுடைய வந்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். எந்த புற காப்பி எல்லாமே வந்து நாங்கள் எதுவும் கலப்படம் இல்லை, எல்லாமே நாட்டு சக்கரை இது எல்லாமே எங்களுடைய ஸ்டைல் நாங்கள் ஒரு இது போட்டுருக்கோம். ஓகேண்ணா. ஓகே. குமார் மாமா பிரியாணின்னா அது ஒரு ஸ்டைல், குமார் மாமா கிச்சன்னா ஒரு ஸ்டைலாக தான் அவங்க கொண்டாடுறாங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆமாம். ஓகே. ஏன்னா மக்களே பார்த்தீங்களா, நம்ம வந்து குமார் மாமா கடைக்கு வாங்க, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய சிறப்பான இதை கொடுங்க.